எனக்கு காசு. அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா. தம்பி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா சாப்பிட்றியா? உடம்பானா இன்னும் தேரவே இல்லை, உடம்பு அப்படியே தானே இருக்கு. இதெல்லாம் செயினா? தங்க செயினா? சரி, பரவாயில்ல. போ நல்லா இன்னும் சாப்பிட்டு நல்லா சொல்ற மாதிரிலாம் செஞ்சோன்னா உனக்கு தங்கத்துல அண்ணன் வாங்கி போறேன். எப்படிக்கா போகுது வேலைலாம்? வெயில் தான் ரொம்ப அடிக்குது. எப்படி முடியல? அம்மா பாத்துக்கிறியா நான் சொன்ன மாதிரி? பாத்துக்கிறியா பக்கத்துல இருந்து? இதே மாதிரி பக்கத்துல இருந்து நல்ல பிள்ளையா பாத்துக்கணும், சரியா? ஊருக்கு வந்தாலும் என்னை விட்டுட்டு வந்துடும். ஓட்டு போட போனா நாள் போனா எங்க வீட்டுக்கு மச்ச நாள் நான் ஓட்டு போட போன பின்னாடி ஓடியான்ட்டான். அம்மா நான் அவ்வளவு பிடிக்கும். பரவாயில்ல, இந்த மாதிரி பிள்ளைங்க இருக்கிறதுக்கு நம்ம தான் கொடுத்து வச்சிருக்கோம். நான் எதுக்கு வந்தேன்னா பார்க்க முக்கியமாக அதுதான். சரி, இந்த வீடு இது பண்ணுறேன் நீங்களா, சரி அது பணம் கொஞ்சம் கையில் கொடுத்துருக்குறோம். ஏன்னா வீடு இனிமேல் இங்கேருந்து நீங்கள் வேலைக்கு வந்தால் தான் உங்களுக்கு பக்கம். யாரோட சப்போர்ட் இல்லாமல், அதுவும் உங்கள் வீட்டுக்கார சப்போர்ட் இல்லாமல் இந்த பையனெல்லாம் வளர்க்குற இவ்வளோ கஷ்டத்துலையும் நீங்கள் போராடி ஒரு தாயை ஜெயிச்சிட்டு இருக்கீங்க. அதுக்கு என்னால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கிறதுக்கு தான் நான் உங்களை தேடி வந்தது. கண்டிப்பாக அதுவும் இவனுக்காக, என் தம்பிக்காக நான் இதை செய்யாமல் போனேன். நீங்களா நல்லா இருக்காங்க பாருங்கள், அவனுக்காக நான் கண்டிப்பாக செய்வேன். நல்லா சாப்பிடணும், உடம்பு பார்த்துக்கணும், அம்மாக்கு இதே மாதிரி உதவியா இருக்கணும், சரியா? அண்ணன் உனக்கு என்னவோ சொன்னது எல்லாமே நான் செய்வேன், சரியா? இவ்வளோ வேலைகள், இவ்வளோ குப்பைகள், இது எல்லாத்துலேயும் இருந்து இந்த பிள்ளைக்காக ஓடுறீங்க பாருங்க, யாரோட சப்போர்ட் இல்லாமல். அதுக்கே முதல்ல பெரிய இது நான் இதில் பண உதவி இருக்கு. நான் மேற்கொண்டு நான் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதையும் நான் செஞ்சு கொடுத்துருவேன். சரியா? ஓகேவா? எல்லாமே ஒன்னாலதான். தேங்க்ஸா? நீ நல்லா இருந்தா போதும். நான் அம்மா இதே சிரிச்ச முகத்தோட அம்மா இதே மாதிரி நல்லா நீ பாத்துக்கணும். எனக்கு தேவை அதான் ஒண்ணு. என்ன வேணும் யோசிச்சு சொல்றியா? யோசனை பண்ணி சொல்றியா? சரி, ஓகே. என்ன வேணும் கேட்டுட்டு நீங்க சொல்லுங்கக்கா, நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் உனக்கு. நல்லா பாத்துக்கோங்க, தைரியமா இருங்கக்கா, எதை நினைச்சு கவலைப்படாதீங்க. வீட்டுக்கு இல்லைனாலும் இவ்வளவு தூரம் ஒரு அதாவது ஒரு இவ்வளவு மன தைரியத்தோட இந்த குழந்தைங்களை வளர்த்து நீங்க கொண்டு வந்து ஆளாக்குறீங்க. உங்க பொண்ணையும் இவ்வளவு தூரம் படிக்க வைக்கிறீங்க. அந்த பொண்ணு ஸ்கூல் தொடங்குறப்ப அந்த பாப்பாக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே நான் வாங்கி தந்துறேன். சரி, தங்கச்சிக்கு என்னென்ன வேணும் நீ சொல்ற அண்ணன்ட்ட, சரியா? அது படிக்கிறதுல சொல்ல அண்ணன் வாங்கிட்டு வந்து கொடுத்துறேன். எனக்கா? சரியாக்கா? நீங்க கவலைப்படாதீங்க, எதுனா உரிமையா கேளுங்க. பரவாயில்ல, இவ்வளவு தூரம் எனக்கு நான் ஒவ்வொருத்தரும் வந்து எதிர்பார்ப்போட இது பண்ணுவாங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம சார் வந்தோன்னே எனக்கு எதுவுமே முக்கியம் இல்லை, நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறீங்களா மனசார. சரி, இந்த நேரில் முதல்ல வந்து தம்பி உங்களையும் பார்த்துட்டு போனதுதான் வந்தது. பணம் வச்சுக்கோங்க, வீட்டுல வச்சுக்கோங்க, வேற எது தேவைனாலும் எப்பனாலும் கூப்பிடுங்க. பாப்பாக்கு என்னென்ன ஸ்கூலுக்கு வேணும்னு கேட்டு சொல்லுங்க, நான் வாங்கி கொடுத்துறேன். இல்ல ஒரு நாள் கூட்டிட்டு வாங்க, கையோட இங்க போய் ஜங்ஷன்ல எல்லாம் வாங்கி கொடுத்துருவோம். சரியா? ஓகேவா? சந்தோஷமா நல்லா சாப்பிட்டு இன்னும் உடம்பை ஏத்தணும், சரியா? கூடிய சீக்கிரம் தங்கத்துல மாத்திருவாதா? ஓகேவா? ஓகே, இதே சந்தோஷத்தோட சிரிச்ச முகத்தோட, ஓகேவா? போயிட்டு வரட்டுமா? உடம்பு பார்த்துக்கோங்க. பை.